ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக லான்ச் ஆன டாடா சீராவுடைய ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு 1991 இந்த வெஹிக்கிள் பழைய வெர்ஷன் லான்ச் ஆகிருந்தது. ஆல்ரெடி நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம எக்ஸிஎம் ஜெயலலிதா மேடம் இந்த வெஹிக்கிளை ரொம்ப விரும்பி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில். இப்போ இது ஒரு திரும்ப இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது திரும்ப லான்ச் பண்ணதில் நிறைய நியூ அப்டேட்டடான வெர்ஷன் இதில் வச்சுருக்காங்க. அது என்னென்னு ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டாடா பிராண்ட்னாலே எல்லா செக்மெண்ட்லேயும் கொஞ்சம் இன்ஜின் இது ஒரு ரொம்ப ஒரு வெல் ப்ரூவ்டு இன்ஜின் இல்லை அப்படின்னு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்தது. அதை இந்த செக்மெண்ட்டில் ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பவர் ட்ரெயின் 3 பவர் ட்ரெயின் கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 1.5 லிட்டர் ரிவர்ட்ரான் பெட்ரோல் இன்ஜின். இது 106 PS பவரும் 145 நியூட்டன் மீட்டரும் கொடுக்குது. 4 சிலிண்டர் இன்ஜின், நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல் இன்ஜின். இது உங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ஒரு மைலேஜ் கொடுக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 14 to 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும்னு நான் சொல்கிறேன். பட் இது உங்களுக்கு லான்ச்சில் கூட அவங்க எவ்வளோ ARI மைலேஜ் வரும்னு சொல்லலை. பட் இது என்னுடைய கெஸ்ஸிங். அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹைப்பரியான் TGDI பெட்ரோல் இன்ஜின். இது ஒன்லி டார்க் கன்வெர்ட்டரில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 PS பவர் உங்களுக்கு கொடுக்குது. ப்ளஸ் உங்களுக்கு 255 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது டார்க் கன்வெர்ட்டராக கொடுக்குறாங்க. டார்க் கன்வெர்ட்டரும் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி ஆட்டோமேட்டிக்கில் தான் இந்த பெட்ரோல் இன்ஜின் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா டீசல் இன்ஜின், கிரையோஜெட் டீசல் இன்ஜின். எல்லாமே 1.5 லிட்டர் தான். இது எல்லா இன்ஜினுமே உங்களுக்கு 4 சிலிண்டர் தான். இதில் உங்களுக்கு 110 PS பவரும் ஒரு 260 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது மேனுவல் டிரான்ஸ்மிஷனில். டார்க் கன்வெர்ட்டரில் டீசலில் அது 280 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்லேயே அதிக டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுற டீசல் இன்ஜின் இந்த டாடா சீரால தான் வருது. இது ஒரு வெல்கமான விஷயம். டீசல் லவராக இருந்தால் கண்டிப்பாக இதை ஜனவரியிலேருந்து உங்களுக்கு 2026 டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வண்டியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வண்டியில் நிறையா சேஃப்டி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்களும் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வண்டியோட பானட் ஃப்ரண்ட்டில் உள்ளது நம்மளுடைய ஹிப் சைஸ் மேலே வரைக்கும் நல்ல ஹைட்டாக இருக்குது. அது வரைக்கும் தண்ணியில் நீங்கள் வண்டியை விட்டால் கூட உங்களுக்கு அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், சேஃப்டியாக உங்களை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகும் அப்படின்னு இந்த அட்வர்டைஸ் இந்த லான்ச் ஈவெண்ட்டில் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிட் சைஸ் ப்ரீமியமாக அவங்க ஃபிட் பண்ணுறாங்க இந்த டாடா சீராவை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ரியர் சீட்டில் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுடைய நீ சைஸ் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 to 85% உங்கள் நீ சைஸ் வரைக்கும் உங்களுக்கு தை சப்போர்ட் நல்லா கிடைக்குது. வேறு எந்த வெஹிக்கிளும் இந்த அளவுக்கு உங்களுக்கு தை சப்போர்ட் கிடைக்குமான்றது ரொம்ப கேள்விக்குறி தான். பட் இதில் நல்ல தை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு வீல் பேஸும் உங்களுக்கு 2700க்கு மேலே வருது. ஒரு நல்ல வித்தும் கூட இந்த வெஹிக்கிளில் 184 mm உங்களுக்கு வித்து கொடுக்குறாங்க. அதனால ஒரு 3 மெம்பர்ஸ் நல்லா சாலிடாகவே உட்கார முடியும். எனக்கு தெரிஞ்சு இதனுடைய காம்படிஷன் வெஹிக்கிளில் கிரிட்டாவும் வரும், செல்டாஸும் வரும். எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் அடுத்து 2026 ஜனவரியில் உங்களுக்கு டஸ்டர் வெஹிக்கிளுமே வரும், லான்ச் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் கூட 1.3 லிட்டர் ஹைப்ரிட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் 1.5 லிட்டர் கொடுக்கல. அதுலேயுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு வித்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் 1.5 லிட்டர் இந்த மாதிரி இன்ஜின்ஸ் அவைலபிள் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு ரூமராக ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஸோ அதுலேயும் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு வித்து ப்ளஸ் நல்ல ஒரு இன்ஜின் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக 3 டிஸ்பிளே உங்களுக்கு நல்லா கண்டினியூஸாக சூப்பராக அந்த டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதில் ஹெட்செட் கேட்டுகிட்டே கோ பேசஞ்சர் பாட்டு கேட்டுகிட்டே போகலாம். டியூட் ஜோன் ஆட்டோமேட்டிக்
கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உங்களுக்கு கொடுக்குறாங்க. முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன்னா, உங்களுக்கு ரியரில் வந்து ஏசி வந்து எல்லாருக்குமே எல்லா வெஹிக்கிளுமே ரியர் ஏசி வந்து உங்களுக்கு நீக்கு கீழே தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி வரவங்களுக்கு ஏசி அது அந்த இடத்துல ஃபிட் பண்ணுறது நாட் அட்வைசபிள் நான் நினைக்கிறேன் அஸ் ஆடியன்ஸாக. சில வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு டோர்லேயே கொடுப்பாங்க. டோரில் கொடுக்குறதும் நல்ல ஒரு வெல்கமான விஷயம். பட் இந்த வெஹிக்கிளில் ரியரில் கீழே வச்சுருந்தாலும் கொஞ்சம் அதை மேலே கொஞ்சம் பொசிஷனாக அந்த இதை நல்லா கொஞ்சம் மேலே கொண்டு வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு வெல்கமான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்லேயும் நல்ல ஒரு தை சப்போர்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குஷனிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் வெல்கமான விஷயம். இதில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் இன்னொரு நிறைய பேர் பார்க்காத விஷயம் என்னென்னா, இந்த வெஹிக்கிளை வந்து ஒரு சில வீடியோஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு அக்சசரிஸ் போட்டு இந்த வெஹிக்கிளை ஒரு ஒரு ஓரத்தில் வச்சுருந்தாங்க. அந்த வெஹிக்கிளை சில பேர் கேப்சர் பண்ணாங்க. நம்ம திருப்பூர் மோகனன்னாலாம் அதை கேப்சர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஒரு இம்போர்ட்டட் கார் மாதிரி, ரொம்ப ஒரு ஃபாரின் கார் மாதிரி இருந்ததுங்க. அந்த அந்த பிளாக் கலரில் ஒரு அக்சசரிஸ் ஃப்ரண்ட்டில் சிஆர்ஆர் போட்டு பின்னாடியும் போட்டு அந்த அந்த ஃபிட்மெண்ட் போட்டதுக்கப்புறம் அக்சசரிஸ் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த வண்டியோட லுக்கே இன்னும் வேற லெவலில் இருந்ததுங்க. அது போக உங்களுக்கு பூட் ஸ்பேஸுமே 622 லிட்டர் கொடுக்குறாங்க. ரொம்ப இதுவும் மிகப்பெரிய பூட் ஸ்பேஸ் இந்த செக்மெண்ட்டில். எனக்கு தெரிஞ்சு செல்டாஸ்லையும் கிடையாது, கிரெட்டாலையும் கிடையாது, ஃபியூச்சரில் வரப்போகிற டஸ்டர்லையும் கிடையாது. ஸோ இதுவுமே மிகப்பெரிய உங்களுக்கு வரப்பிரசாதம். பூட் ஸ்பேஸ் வந்து இவ்வளோ பெருசாக கொடுக்குறது பெரிய பெரிய விஷயம். அதே மாதிரி பேனாராமிக் சன்ரூஃபும் உங்களுக்கு ரொம்ப பெருசாக கொடுக்கும். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பேனாராமிக் சன்ரூஃப் கொடுக்குறது வந்து இந்த வெஹிக்கிளில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சேஃப்டி வைஸும் ஆல்ரெடி தெரியும், டாட்டானாலே நல்ல ஒரு சேஃப்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து இன்ஜினும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இன்னும் ஜனவரியில் வந்து நம்ம இதை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு நம்ம யூடியூப் சேனலில் நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல இன்ஜின் ஆப்ஷன் இந்த வண்டிக்கு கிடைச்சிருக்கு. இது போக உங்களுக்கு நல்ல இன்ஜின் வந்துருச்சுனாலே வண்டியோட ப்ராப்ளமும் குறைஞ்சிரும். உங்களுக்கு சர்வீஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணுற சுச்சுவேஷனும் ஃபியூச்சரில் இருக்காது. அதனால் நீங்கள் டாடா சீராவை ஒரு மிட் சைஸ் ப்ரீமியம் எஸ்யூவி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஆப்ஷனில் அதை வச்சு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்ட் ட்ரைவ் கூடிய விரைவில் நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.